காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். ஹலோ, ஒர்க் முடிஞ்சா? இன்னும் மெயில் எதுவும் வரல? இல்லை, நீங்கள் சொன்ன கரெக்ஷன் இன்னும் பண்ணலை. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? சரி, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கியோ அதை சென்ட் பண்ணிட்டு கிளம்பு. ரிமைனிங் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இல்லை, இன்னும் அந்த கரெக்ஷன் ஸ்டார்ட்டே பண்ணல. என்ன, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? அந்த ஒர்க்கை இன்னைக்கு சப்மிட் பண்ணணும். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லை, கீதா தான் அவங்களோட ஒர்க்கை. சின்ன பிள்ளை மாதிரி ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு ஒர்க்கு அதை கரெக்டாக பண்ணுறியா? நல்லா மேக்கப் போட வேண்டியது, ஃபோன் நோண்டுறது, அப்புறம் சாப்பிட வேண்டியது, வீட்டுக்கு போயிட வேண்டியது. இதுக்கு தான் படித்து வச்சிருக்கா. என்ன? இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு மெயில் பண்ணிடுவேன். அது எப்படி முடியும்? நான் சொன்ன கரெக்ஷனை அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே நைட் ஆகிடும் முடிக்க. இனி ஆரம்பித்து எப்போ முடிப்ப? அட மாங்கா மண்டை, அப்போ காலையிலே சொல்லி கிடைக்க வேண்டியதானே? காலையில் ஒர்க்கை முடிச்சுட்டு சும்மா தானே இருந்தேன். மதியானம் வந்து திடீர்னு ஆட் பண்ண சொல்லிட்டு என்ன பாடுபடுத்துது? நான் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவேன். 2-3 நாளாக தொண்டையும் சரியில்லை, சரியாக பேசவும் இல்லை, சண்டையும் குடிக்கல, ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக போகிற மாதிரி இருக்கே. என்ன செய்யலாம்? துட்டு பிரச்சனையும் இல்லை, வேற என்ன பண்ணலாம்? அட, இருக்கவே இருக்கு இவங்களோட ஃபோனு. இந்த ஃபோனை வச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். மெசேஜ் என்ன, ஒன்றுமே இல்லை. ஷாப்பிங் பண்ணதுக்கு அமௌண்ட் போனது தான் வந்திருக்கு. வாட்ஸ்அப் என்னடா இது? இதில் எதுவுமே இல்லையே. ஃபேஸ்புக் போவோம். ஒரு ஹிஸ்ட்ரி கூட இல்லையே. என்ன செய்யலாம்? சரி, சும்மா ஒரு பேர் அடிப்போம். வரட்டும். இது யாருன்னு கேட்டு இன்னைக்கு சண்டே ஆரம்பிக்க வேண்டியதான். என்னாச்சு மகா, சும்மா உட்காந்துருக்க? சும்மா தாங்க, தொண்டை வேற சரியில்லையா, அதான் வந்து உட்காந்துருக்கேன். உங்கள் ஃபோனை ஒரு நிமிஷம் தாங்களேன். இது என்ன கேள்வி? இந்த தானே இருக்கு, எடுத்துக்கோ. என்ன கேட்டவனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டீங்க? ஃபோனு பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ நீ கேட்டதும் எடுக்க வேணாம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கும் நீ சண்டை குடிப்ப. எப்பயும் இப்படி தரமாட்டேங்களே, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. ஏண்டி, தரலைன்னா சண்டை குடிக்கிற, தந்தா சந்தேகப்படுற, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அது சரி, இந்த ஃபேஸ்புக்கில் யார் அது? கவிதாவா? யார் அந்த கவிதா? கவிதாவா? ஐயோ, அழிக்காமல் விட்டோமா? தெரியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நோண்டி நொங்கெடுத்துவா. அது என்னோட பழைய ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வேலை பார்த்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் கவிதா. உனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? அது ஃபேஸ்புக் நோண்டிகிட்டு இருக்கையில் திடீர்னு வந்துச்சு அந்த பேரும் ஐடியும். அதான் அதை பார்த்தேன். ஆனால் அது அந்த பொண்ணு இல்லை, இது வேற பொண்ணு. அப்ப இதை நீங்க தான் தேடுனீங்க. உங்களுக்கு இது தெரிஞ்ச பொண்ணுதே. அதாம்மா, அது எப்பயோ கூட வேலை பார்த்த பொண்ணு. ஆனால் இது அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணுன்னு நினச்சிட்டு பார்த்தேன். ஆனால் அடுத்து வேற பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நான் எதுவும் பேசலை, அது விட்டுட்டேன் அப்படியே. இப்போ எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்க? அதான் சொன்னீங்களங்க உங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு. அதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என் ஃபோனுக்கு அனுப்பி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. அச்சச்சோ, அந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பேசி வச்சுருக்கோன்னு தெரியலையே. எதுக்குமா தேவையில்லாமல் இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த ஆளை உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டு குழம்பிட்டு இந்த பொண்ணையும் குழப்பி விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஐடியை தேடினதே நான் தான். இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? நானாடு சும்மா வந்துட்டு இருந்தவனை பிடிச்சிட்டு ஃபோன் எடுத்துக்கிடவான்னு கேட்டேன். சரின்னு எடுத்துக்கோன்னு சொன்னேன். அதில் ஏற்கனவே ஒரு பேரை தேடி வர வச்சுட்டு இப்போ எதுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்க? இல்லைங்க, 2 நாளாக தொண்டை சரியில்லாமல் சண்டை போடலையா, அதான் சண்டை போடலாமேன்னு போட்டேன். போங்க, போய் வேலையை பாருங்க. சபா, எப்படியோ முடிச்சாச்சு. டைம் 3 ஆயிடுச்சு. இந்த ரப்பர் மண்டையனுக்கு மெயில் அனுப்பி விட்ருவோம். அப்புறம் அதுக்கு வேற காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். பரவாயில்லையே, ஒர்க்கு அனுப்ப மாட்டா. 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாளைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான்னு நினச்சேன். 3 மணி வரையும் உட்காந்து வேலை பார்த்து அனுப்பிட்டா.